கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்களிடம் கண்ணீர் விட்டு தவேக தலைவர் விஜய் அழுதிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். இந்த சந்திப்புல மேலும் வேற என்ன நடந்ததாக தெரிகிறது? விஜய் தரப்பிலிருந்து என்ன ஆறுதல் கூறப்பட்டிருந்ததாக சொல்லப்படுது? தகவல் என்ன மணிகண்டன்? கரூர் வேலுச்சாமிபுரம் 41 பேர் உயிரிழந்த இந்த கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவரோட குடும்பத்தினரை நேரடியாக தற்போது சந்தித்து வருகிறார். கிட்டத்தட்ட அனைத்து குடும்பங்களையும் சந்தித்திருக்கக்கூடிய சூழல்ல அவர்களுடன் என்ன உரையாற்றிருக்கிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. குழந்தைகளை இழந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 என பல்வேறு தரப்பினரும் நேரடியாக அழைத்து வரப்பட்டிருக்கின்றனர். அவர்களிடம் கண்ணீர் மல்க அவரது மன்னிப்பை முதல்ல கேட்டுக்கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல், உங்கள் வாழ்நாள் வரை நான் உங்களுடன் இருப்பேன், உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்களுக்கு என்ன உதவி தேவை என்றாலும் நான் செய்து தருவேன் என்பதை தெரிவித்திருக்கிறார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரிடம் அழுதவாறு, அதாவது கண்ணில் நீர் ததும்பிய அளவுல அவர்களுடைய கோரிக்கைகளை செவிமடுத்து அவர்களுடைய கோரிக்கைகள் அனைத்துக்குமே செய்து தருவதை உறுதியளித்திருக்கிறார். வேலை வாய்ப்பு, திருமணம், கல்வி என எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் அதை நான் செய்து தருகிறேன். உங்கள் இல்லத்துல ஒருவர் இல்லாதது அது இந்த நிகழ்வின் காரணமாக ஏற்பட்டது. மிகுந்த வருத்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறேன். அதற்காக நான் மன்னிப்பு கேட்டு வருகிறேன். அது மட்டுமல்லாமல் நிச்சயமாக உங்களை கரூர்ல வந்து சந்திப்பேன். இந்த இடத்திற்கு அழைத்து வந்ததுக்கு என்னை மன்னித்து விடுங்கள் என்றும் கூறியிருக்கிறார். இதை தவிர்த்து அனைத்து தரப்பு, அதாவது நேரடியாக சந்திக்க வந்த குடும்பத்தினர் பார்த்த அனைத்து தரப்பு மக்களுடைய கோரிக்கைகளும் அடங்கிய ஒரு மனு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்கான உடனடி நடவடிக்கைகளை எடுப்போம், அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்ற உறுதியையும் அவர் அளித்திருக்கிறதாக தெரிய வந்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.